Namaste. Greetings to all of you. Grandmaster Cheva Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutra-லேருந்து இன்னைக்கான சூத்ரா. Law of Karma is closely tied to the law of evolution. It is evolutionary in effects. Law of Karma. கர்மா சொல்லக்கூடிய அந்த சட்டம் எவல்யூஷனரி லாவோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவல்யூஷனரி லானது அப்போ கர்மா சொல்லக்கூடிய சட்டம் ஆத்மா முன்னேறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னா இது முக்கியமான செய்தி. உங்களுக்கு உடல்கள் சொன்னோம் இல்லையா, அப்போ ஃபிசிக்கல் பாடி மற்றும் நுட்பமான உடல்கள் இருக்குது. அந்த உடல்களை பயன்படுத்தி ஆத்மா தான் மேலும் முன்னேறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்போ அந்த ஆத்மா முன்னேறதுக்கான சட்டம் தான் அந்த கர்ம நியதி சொல்கிறது. இப்போ ஆத்மா முன்னேறதுக்கான சட்டத்தோடு இந்த பயிற்சிகள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த எவல்யூஷனரி லாவோடு இது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சாதாரண பொதுமக்களை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் டெய்லி வர்ற ஆட்களை நீங்கள் கவனிங்களேன். இது மாதிரி முன்னாடி பாக்கெட் பால் போடுற ஆட்கள் இருப்பாங்க, ஆர் நியூஸ் பேப்பர் போடுற ஆட்கள் இருப்பாங்க, ஆர் காய்கறிகள்லாம் வண்டியில் தள்ளிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல்லே கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்கள பார்த்துருப்பீங்க, 6-7 வயசு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் வந்து ஒரு பைக்லேயோ இல்லை ஒரு சைக்கிள்லேயோ வந்து இதெல்லாம் அவங்களுக்கு விற்றுட்டு போயிருப்பார். இப்போ அவங்களுக்கு 30 வயசு 40 வயசு இருக்கும். இந்த 40 வயசுலேயும் அதே ஆள் அதே வேலையை செய்கிறத நீங்கள் இன்னும் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படின்னு அர்த்தம், இவ்வளோ வருஷம் ஆச்சும் அவங்கள பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அவங்க குணத்துலேருந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து பெரிய மாற்றங்கள் இல்லை. அதுக்கான ப்ரூஃப் என்னது? ஆத்மா ஒரு ஜென்மத்தில் கம்ப்ளீட்டாக முன்னேறும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஜென்மங்கள் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் சொல்கிறத விட பல ஜென்மங்கள் ஆகுது அது முன்னேறதுக்கு. அப்போ இந்த சட்டத்தோடு அது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கர்மா சொல்லக்கூடிய பாடத்தை பொறுமையாக ஜென்மமாக நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜென்மமாக கற்றுக்கூடிய பாடத்தை நம்ம முன்னேறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த மாத்திரத்தில் இந்த உடலை நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களை நம்மளுடைய வளர்ச்சிக்காக முழுக்க நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அப்படின்னா அது விரைவாகவும் துல்லியமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மனதை பயன்படுத்தி மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறது நீங்கள் உணர்ந்துருவீங்க. அப்போ தான் உங்களை அறியாமல் நீங்கள் யார் இதை எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பா, எந்த இடத்துல போனால் நான் பாதுகாப்பாக முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா, சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா. நான் நல்லதே செய்யணும், நற்குணங்களே நான் பயிற்சி பண்ணணும்னு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா. அந்த சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரேட் டீச்சர்ஸோட சீடர்கள் உங்களை எப்படியாவது வந்து பார்த்து பிராணிக் ஹீலிங் பற்றியான செய்திகள் உங்களுக்கு கொடுத்து அந்த வகுப்புக்கு உங்களை வர்ற மாதிரி கூப்பிட்டுருவாங்க. அப்படின்னா பிராணிக் ஹீலிங் சொல்கிறது ஆத்மா முன்னேறதுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம், எவல்யூஷனரி லாவோட இணைக்கப்பட்ட இடம். பிராணிக் ஹீலிங் சொல்கிறது ஆத்மா மேலும் முன்னேறதுக்கான பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலை அப்படிங்கிறத உணர்ந்துட்டிங்கன்னா அது எவல்யூஷனரி எஃபெக்டோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆத்மா கடவுளுடைய குழந்தை, அது முன்னேறதுக்கான பாடம் தான் பிராண சிகிச்சையில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இது கடவுளுடைய சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா 16 வயசு ஆன உடனே முதல்ல உங்கள் பிள்ளைங்களை இந்த வகுப்பில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான விஷயங்கள் தான் நீங்கள் செய்வீங்க. பிராண சிகிச்சை உங்களுடைய உடலுக்கோ மனதுக்கோ மட்டும் இல்லை, ஆத்மா ஆகிய நமக்கு நம்ம முன்னேறதுக்காக கடவுளால் உருவாக்கப்பட்டு மகாகுருவால் நம்ம உலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடம். இதை குறித்து வச்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். நமஸ்தே.